கட்சி ரெண்டா உடையுது. நான் என்னடா சிலேட் குச்சியடா உடச்சு சீமான்டா இது. சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்குல போய் நிக்கும் போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்னேன். ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும் போது 1900 கோடி காணாமல் தான் போகும். என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன். முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியன்தான். 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அவன் வெளியில போனவன் இவன் அயோக்கிய பயலாம். சரி போ, நமக்கு தெரியல. ரெண்டு வாய்ப்பு இப்ப நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட், அப்புறம் 26ல நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். மீடியால இப்ப உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமா தேன் எடுத்துட்டு வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுலயே ஊத்துவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு. அப்ப என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பாத்துக்கணும், இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்திர படம் இருக்கும் பாத்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் அப்ப நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சுக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவுல நம்ம அடைஞ்சுக்கலாம். இன்னும் சில தகுதிகளை வேணாம் அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்துல சீனா தயவுல அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல. எப்படி பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம். இந்த வாய்ப்பை ராஜபக்சே கிட்ட, இந்த ஆஃபரை, இந்த டிமாண்டை, இந்த தேவையை ராஜபக்சே கிட்ட இவங்க சொல்றாங்க. சீனா சொல்லுது, அவன் அப்படியே ஏத்துக்கிறான். இவ்வளவுதான் கதை. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு திரிகோணமல? அவன்கிட்ட தான் இருக்கு, சீனாட்ட தான் இருக்கு. அதை போலதான் இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது. தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, ஒரு நிலத்துக்குள் இருக்கிற இரு இன மக்களின் சண்டை, அது பிரச்சனை. ஆனால் உங்களை உள்ளே விட்டால் எப்போது நான் உங்களை திருப்பி விரட்டுவது, திருப்பி அனுப்புவது, இதுதான் பிரச்சனை. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் இந்த கட்சிகளை, இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல. நாம் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள், நாட்டுக்கும் மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள். அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம், அவங்களும் வென்றுவாங்க. அவங்கள வெல்ல வைக்க நாங்க வரலையே. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம், நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம், ஆனா நாடும் மக்களும் நாசமா போய் விடுவார்கள். நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது, பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கு ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னா நிறுத்திறான் இல்லையா? இப்ப இடிக்கிற இடத்த வேளச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்னு, காலையில போவோம் அண்ணன் வர்றாரு, அதோட கதை நின்றுச்சு, அங்க நிக்குது. அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் வெல்லல, நம்ம 8.22 விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான். நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு. துறை சொன்னாம் பாருங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த, வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது. ஆனால் சீமான் எந்த, அவர்கள் மொழியில சொல்ற, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு. நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்?
என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க. அது நான் 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அவன் வெளியில போனவன் ஓ இவன் அயோக்கிய பயலாம், சரி சரி போ, அது நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், நன்றி. முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியன்தான், அடியன்தான். போடு. கட்சி ரெண்டா உடையுது. நான் என்னடா சிலேட்டு குச்சியாடா உடச்சு தூர கூட. டேய் சீமான்டா இது, பிரபாகரன் பையன். நீ என்ன ஐயா கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட தலைவனின் மகன். தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க. நீ எங்களை போய் வீழ்த்திறது அது பண்றது, நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை, நீ என்ன உளவுத்துறை வச்சு ஐஎஸ் 2 ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு, அவர் மேல வழக்க போடு உள்ள போடு. நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து. நீ என்ன பண்ணுவ, என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தால்தான் நீ புடுங்க கூட முடியாது. ஒண்ணும் வந்து நீ என்ன வேணாலும் பேசிக்க, வாடகை வாய்களை வச்சு கத்து, அவர் முன்னேறுவார் இவர் பண்ண. 26ல என் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா பாக்குறேன், நீ எதிர்கொண்டு பாக்குற. வெறி கொண்டு பாய்வோம். புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. 26ல பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு. இதெல்லாம் வேட்பாளரான ஒளிப்பாங்க நீட்ன கொன்னே பெறுவாங்க, கொன்னே பெறுவாங்க. பாத்துக்க இந்த பொண்ணுலாம் யாருப்பா, இதெல்லாம் வேட்பாளரா? ஏய் சான்று ஓசோ சொல்றா, நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்று. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. நல்லா கொஞ்சிக்க, எங்களை விதைத்த என் முன்னோர்கள் உறங்கி இருக்கலாம், ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்குன்னு நீ பாரு. ஒற்றை மகன் தூவிய விதைகளிலேயே 36 லட்சம் விதைகள் முளைச்சிருக்கின்றால் 36 லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீ பார். எங்கள் முன்னவர்களின் விதைகளிலே முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன், அவன் வீசிய விதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள். காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும். இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார், நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார், போராளிகள் யார் என்று தெரியும். நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ? ஐயா விஜயகாந்த் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க உங்களை இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க, எப்படி எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன், நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறார். அவராவது இந்த காதல வாங்கி இந்த காதல விடுவார், நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். அதில் நமக்கு ஒரு பெருமை தானே, நம்மளை பேசி 10 வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட 10 பேர் சாப்பிட்றான்ல பசியாம, பேசிட்டு போ, நல்லா பேசு. இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல,
பரம்பொருள் சிவன் அல்ல, சீமான் தான். பாடு பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். காலையில எந்திரிச்சு ராமஜெயம் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா, காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு, 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு. நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான். தினமும் மக்களோடு களத்தில் நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி, களத்தில் நிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றை என் பிள்ளைகள் நடுவார்கள், எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள். இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்தியாவில் சொல்லுவாங்க. இதை பேச மாட்டாய், நீ பெருமைப்பட பேச மாட்டாய். பேச அது நீ பேசணுங்கிறதுக்காக நாங்க செய்யறதில்லை. காரணம், நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். இதெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு. ஒரு கட்சிப்பா கல்யாணம் ஆகி கணவன்கிட்ட போய் குழந்தை பெறதுக்கு முன்னாடி கன்னி பெண்ணா இருக்கும் போதே பல பிள்ளைகளை பெற்று போட்ட தாய் நாம் தமிழர் கட்சி தான். அதுவே இன்னும் அதிகாரத்துக்கு வரல. அதுக்கு முன்னாடி இந்த குறைஞ்சது 100 கட்சியை பிரசவிச்சிருக்கு, குறைஞ்சது 100. ஒரு கேள்விதானே உனக்கு, நம்மளை ஏன் திட்டணும் அதை மட்டும் கேட்டுப்பாரு. கட்சி நீ யோசிச்சு பாரு, எதுக்கு திட்டணும்? இந்த வலைவலிக்காரர்கள் இவர்களை ஏன் திட்டணும்? நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி, இனம், நிலம், வளம், காடு, மேடு, சூழியல், இது இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும். ஆனால் இதை பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. பெண்களுக்கு உரிய முன்னுரிமை கொடுக்குதா? கொடுக்குது. ஏன்? எங்கள் தலைவன் அப்படி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? சொல்றார் பாருங்க, பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ? எப்படி இருக்கு? புரட்சி பாவலர் பாடுறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேணாம்ங்கிறியா நீ? மண்ணுக்கு மட்டமாய்தான் நீ பெண்ணினத்தை மதிக்கின்றீரோங்கிறார். மண்ணுக்கு மட்டமாய், மண்ணுக்கு மட்டமாய், அதுக்கும் கீழே நீ பெண்ணினத்தை மதிக்கின்றாயா? பெண்ணினத்தை எண்ணுகிறாயா? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து விடுதல் முயல் கொம்பேங்கிறாரு. அது இன்னும் சொல்றாரு, நீங்க ஊமை என்று பெண்களை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டுங்கிறாரு. பெண்ணை நீ ஒன்னும் தெரியாது ஊமை நீ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள அடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும், ஆண்களுக்கு அதே நிலை தான்ங்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில், செயல்படுத்தியது தமிழீழ நிலத்தில் நம்முடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை உருவாக்கினர். அவன் பிள்ளைகள் நாம் இன்றைக்கு பல தேர்தல்களில் சம வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு. அதை யாராவது பேசுவார்களா? பேச மாட்டார்கள். பொது குளத்தில் நீங்கள் எப்படி குளிக்க கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு. பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி சாதிய இறுக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன், நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது. நம்மை எந்த ஊடகமும் பேசாது. நீ முடிவெடுத்துக்கணும். பேச மாட்டார்கள். காரணம், ஊடகங்கள் முதலாளியுடையது. அவர்களுடைய தேவை லாபம். அவர்கள் அதிகாரத்திற்குத்தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள். நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்கு எவருக்கும் கிடையாது. எவருக்கும் கிடையாது. இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம். அதானி இங்கே வந்து யாரை சந்தித்தார்? அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள்
பணம் வாங்கியிருக்கிறார்கள். இங்கு 2000 கோடி ஊழல் என்கிறார்களே, அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது. அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. மதுரையில அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை, ஆயிரக்கணக்கான சமணப்படுகைகளை அந்த சரிச்சு வீழ்த்துகிற, அதற்கு யாராவது பேசியிருக்கார்களா? பேச மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலை கடை அரிசி, ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏத்தி இறக்கும் போது 1900 கோடி 1900 கோடி அரிசி சிந்திருச்சுங்கிறான். இது அறிவார்ந்த ஒரே ஆண்டுக்குள்ள 2022-23 இந்த ஓராண்டுக்குள்ள 1900 கோடிக்கு அரிசி சிந்திருச்சுங்கிறான். அத பேச ஒரு ஊடகம் இல்லை, ஒருத்தர் கிடையாது. இது எப்படிப்பட்டது? சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏத்தி இறக்கும் போது 1900 கோடி காணாமல் தான் போகும். சிந்திருச்சுங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள்? அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச, தற்காத்து நிக்க, இது குறித்து ஒருத்தர் பேசல. ரஜினிகாந்த் சந்திச்சிட்டார், ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து, அழைத்துக் கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா? இல்ல எப்படி அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா? இல்ல சொங்கியா? இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு தான் போன மாடா, வெறுப்பு தானே? உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மாடா. மூட்டத்தை பேசுறதுக்கு எது இல்லைன்னா போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தறான். வெறி ஆகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அமிர்தாயா, படத்தை வாங்கி வெளியிட்டு 1000 நூத்துக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னைய திட்டு. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டுறாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போற வரவெல்லாம் ஒரு அடி சீமா, அவனை பேச்சு விடு, அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். ஐயா தம்பி, நீ நீட்டினா ஒரு சுருக்கு நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்ல தம்பி, பிரபாகரன் படை இது. நீ பாத்துக்க, நீ சும்மா நக்கல் பண்றது. எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இண்டியா புரோக்கர் தானன்ற.
நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேல வழக்கு போடு, என்னை ஜெயில போடு. இப்ப 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்க 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்க 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்க போனா 20 மணி, அங்க போனா 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உங்களை. இப்பவே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க. என்ன நம்மள வந்து அது அவ்வளவுதாங்க அவரு. என்னைக்கிடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க? 21 தேர்தல் எங்களுக்கு என்ன போட்ட? 24 தேர்தல் என்ன போட்ட? அவர் 2 விழுக்காடு வருவார, ஒரு 3 வருவார, ஒரு 4 வருவார. நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு, இன்னைக்கு 5ன்னு போட்ட. வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 4ன்னு போட்ட. நான் 8.22 ஏறிட்டேன். உண்மையிலே நீ நல்ல ஆண்மகன், வீரமிக்க மகன்னா 6 மணி நேரமா என் வாக்கை நீ எண்ணவே இல்லை. நீ எண்ணி இருந்தா நான் 10-12 விழுக்காடு கூட போயிருப்பேன். நீ எண்ணல, நானும் விட்டேன். நீ நினைச்சுக்க, இந்தியாவை யாரால்வது என்ற தேர்தல்லையே முதல் நாள் சின்னத்தை கொடுக்கிற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்ல, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு என்னைய, என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் 10 முறை பாராளுமன்றம், இந்த ஜெனிஃபர் 20 முறை சட்டமன்றம், எல்லாம் போய் நின்று ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பராரிப்ப மக்கள். நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டினோன்னு தெரியுது உனக்கு. நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ, எங்க ஐயா துரைமுருகன் மகனோ, எங்க ஐயா நேரு மகனோ கிடையாது ராஜா. நாங்க சாதாரண மக்கள். எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான். இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம். கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்வோம், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம், எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம். இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யார் வந்து சொல்லுவா? நாங்கள் வந்து இதை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறேன் இருக்கா, அதை 2000 தருவேன்னு சொல்லுவேன். நீ வேணா எழுதி வை. 26 தேர்தல் இது நடக்குதா என்பது. இப்ப 25 தேர்தல் வந்து வரப்போதுன்னு 25ல இருந்து குடும்பத்தைக்கு 1000 எங்க இருந்து கொடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், எல்லா துறைகளிலும் எண்ண முடியாத அளவுக்கு இழப்பு. எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல, காசு கிடையாது. கூர்நோக்கு, பல்நோக்கு, தொலைநோக்கு, நுண்ணோக்குன்னு மருத்துவமனை கட்டினீங்க. மருத்துவர் இருக்கானா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கானா? மருத்துவர் இருக்காங்களா? பேராசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா? 14,000 பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கான, அவனுக்கு பணி நியமனம் செய்ய வக்கு இருக்கா? இல்ல. அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடலாம் தனியார் கொடுக்கிறது. கடைசியா சுடுகாடுக்கும் தனியா இருக்கு. இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான். கேளு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா சொல்லுவார்ல 16 வயது படத்துல, நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சு விடு, கோபாலகிருஷ்ணன் சொல்ல அப்படின்னு. அதே மயிலுக்கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலஹாசன் சொல்லுவா, அப்படி ஏதான் சொல்றான், நான் தான் சொல்லிக்கிட்டு திறேன் கோபாலகிருஷ்ணன், எல்லா பேரும் ஊர்ல என்னை சப்பானி தான் சொல்றாங்க. அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாடு மக்களும் சொல்லணும். நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம். மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள், சூப்பர் என்றார்கள். அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர்ன்றாங்க. இவர் போயிட்டு சூப்பரா. நாங்க பார்க்காததா, காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை 200 ரூபாய் காசுக்கு தட்டு கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும், கையை காட்டணும். இது ஒரு ஆட்சி. அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர்.
அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறது. இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது? இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு, அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா? அந்த அமைச்சருடைய நேர்மை, மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது? அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும். ஆணவம் திமிரு கொண்டு அலைகிறார்கள். நம்மளுடைய தலைவன் பிரபாகரனுக்கு ஒரு கனவு. என்ன சொல்றாரு? தமிழ் இளம் புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறாரு. அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்க செயலாளர்கள் செயல்படக்கூடியவர்களாகவும், அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும், போர்க்கலை வல்லுநர்களாகவும், நாட்டுப்பட்டு கொண்டவர்களாகவும், கண்ணியமிக்கவர்களாகவும், நேர்மையாளர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும். அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிறார். அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்லுகிறேன், மாசேத்துங் சொன்னதுதான். அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம். அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்லுகிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்துங். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன். சென்றவர் போக, நின்றவர் முன்னேறுக, போராடுக. அவ்வளவுதான். நமக்கு கொள்கை கோட்பாடு தனி, அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது, விமர்சிப்பது. அதை தவிர ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த கொடி நான் வடிவமைத்தது, இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது, இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது, நம் முன்னோர்கள் பகுத்து வகுத்த கோட்பாடு கொள்கையிலிருந்து உருவாக்கி கொண்டது. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த லட்சியம். இது ஒருபோதும் வீழாது, உறுதியாக வெல்லும். இதை என் அன்பு தம்பி தங்கிகள் உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும். காவிய நாயகன், வீர திருமகன், நம்முடைய தலைவன். இங்கே பேசிய காளியம்மாள் கூட சொன்னார்கள், அறத்தின் வழி நின்ற மறவன் நம்முடைய தலைவன். அவர் மட்டும் நினைத்திருந்தால் கொழும்பு என்கிற ஒரு நகரமே இல்லாமல் தகர்த்து முடித்திருக்க முடியும். அவர் உறுதியாக நம்பினார், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார். என் இன மக்களை கொன்றொழிக்கிற ராணுவம் தான் என் எதிரியே ஒழிய சிங்கள மக்கள் அல்ல என்பதில் தெளிவாக இருந்தார். இல்லை என்றால் கட்டுநாயக்கா விமானத்தளத்திலே குண்டு வீசிய நம் தலைவன் பொது விமானத்தளத்தில் போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? செஞ்சோலையில் அவர்கள் விண்வெளியில் இருந்து தாக்குதல் நடத்திய 61 குழந்தைகளை கொன்ற அடுத்த நொடியில் தன்னிடத்திலும் வானூர்தி இருந்ததை பறந்து போய் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் குண்டு போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யவில்லை? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அதனால்தான் அவன் காவிய நாயகன், நம்முடைய தலைவன், பேரன்புக்கார். தன்னை ஆதரித்தார்கள் என்பதற்காக சிங்கள அவர் கணவனை கொன்று விட்டார்கள் என்பதாக தப்பி ஓடி வந்து மகளும் தாயும் ஓடி வந்தது தலைவனிடத்தில் தான். அவர்களை அரவணைத்து ஆரத் தழுவி ஆதரவு கொடுத்து தொலைக்காட்சியிலே சிங்கள செய்தி வாசிக்க அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்து வைத்திருந்தார். நான் போய் பார்க்கிற போது அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள், அந்த தாயையும் அறிமுகப்படுத்தினார். பகைவனுக்கும் அன்பு காட்டுவாய் நன்னெஞ்சே என்பது போல எதிரிக்கும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரளவில் தலைவருக்கு
பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கலைந்து செல்வது சரியாக இருக்கு. உண்மையிலேயே நம் உயிர் தலைவருக்கு நாம் வாழ்த்து சொல்வது என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை, கடமையை உணர்ந்து செயலாற்றுவதில் தான். அப்போதுதான் நாம் உண்மையிலேயே அந்த தலைவனை நேசிப்பது, அவர் வகுத்து தந்த பாதையில் நடப்பது என்பது உறுதியா. புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியா புயலாக உருவானவன். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புயலாக உருவானவன். கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் துள்ள வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன். பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி. பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, எங்கள் தலைவன் போல் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவரும் இல்லை. எரிமலை மூச்சுக்கும் எழும் புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை. பொங்கி எழு நம்முடைய அன்பு தலைவன் அவர் சொல்லுகிறார், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். நமக்கு நம்முடைய வழிகாட்டி நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்பதை என்னினும் இளைய என் தம்பி தங்கிகள் இதயத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒப்பற்ற பெருந்தலைவனின் பிறந்த நாளில் நிற்கிற நாம் ஒரு உறுதியை ஏற்க வேண்டும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சிய முழக்கத்தை இதய சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும். அங்கே தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி தான் வெல்வதா, தன் லட்சியம் வெல்வதா, தன் லட்சியம் வெல்ல வேண்டும் என்றால் தன் கட்சி வெல்வதுதான் ஒரே வாய்ப்பு என்பதை உணர்ந்து என் தம்பி தங்கைகள் களத்திலே நிற்க வேண்டும். பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள், ஆனால் 40 பிரதிநிதிகள் தான் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்திற்கு புதுச்சேரியில் சேர்த்து 40 பேருக்குத்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். பல கோடி தமிழ் மக்கள், பல லட்சம் கட்சியில் தம்பி தங்கைகள், ஆனால் 234 பேருக்குத்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரையும் தன் உடன் பிறந்தவர்களாக கருதி நானே வேட்பாளர் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் நிறுத்தி ஒற்றுமையாக களத்திலே நின்று பணி செய்து வென்று காட்ட வேண்டும் என்கிற உறுதியை நம் தலைவரின் பிறந்த நாளில் என் உடன் பிறந்தார்கள், என் அருமை சொந்தங்கள் ஏற்க வேண்டும். நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். அவருடைய கனவை நிறைவேற்ற பெரும்படையை திரட்டி விரைகிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாம் தமிழரின் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.